வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 180 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்து, இன்னைக்கு டேவ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்னதான் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தாலும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா டிஐஎஸ் தான் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா விக்கவும் வந்து இல்ல, அதே சமயத்தில வாங்கவும் இல்ல. இன்னைக்கு டேல நியூட்ரலா இருந்திருக்காங்க. உதவி செய்யலைனாலும், உபத்திரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்குல வெறும் 300 கோடிக்கு தான் எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட்ட தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இன்னைக்கு ஏத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர்நூனே பார்த்தோம். பேங்க் அண்ட் ஐடி இது 2ம் தான் பெரிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண இடமா வந்து இருக்கு. அதன் காரணமா தான் இன்னைக்கு நம்ம மெயினான இண்டெக்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அத தாண்டி மற்ற பக்கமும் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து ஏற்பட்டிருக்கே தவிர, ஸோ பெரிய ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு டேல ஏற்படல. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது ஓரளவு நல்ல ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு ஏற்றத்த குடுத்து நிஃப்டி ஸ்டெடியா வந்து நின்னுட்டுருக்கு. பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதே மாரி நிஃப்டி 50 நிக்குதா அப்படின்ட்டு. அடுத்தது வங்கி பங்குகள் பற்றியான அப்டேட். பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்த எஃப்ஐ 26 அந்த எஃப்ஐ 26ன்னு இல்லாம கேலண்டர் இயர் 25லயே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ வங்கி பங்குகள் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. பட் எல்லா வங்கி பங்குகளும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான்னு கேட்டா, இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சில பங்குகள் அதுலயும் இந்த குறிப்பா சின்ன சின்ன வங்கி பங்குகள் பார்க்கும்போது, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. இதுல இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் என்ன பேங்கோ தெரியலைங்க. மரண மாஸ் பெர்ஃபார்மன்ஸ தொடர்ந்து வந்து குடுத்துட்டுருக்கு. அதுவும் கோவிட் லோலருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா எக்ஸ்பிரஸ் வேகத்தில நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கா இந்தியன் பேங்க் இருந்துட்டுருக்கு. அது இந்த எஃப்ஐ 26ல 40% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. 2வது கனரா பேங்க் இந்த எஃப்ஐ 26ல மட்டும் 40% வரைக்கான ரிட்டர்ன குடுத்துருக்கு. நம்மளும் சேம் அதே ஒரு ரிட்டர்ன் கிட்ட தான் வந்து புக் பண்ணிட்டு வெளிய வந்து போனோம். இன்னும் 2 பேங்க் இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பேங்க். அதுவும் ஒரு ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. அதே சமயத்தில எஃப்ஐ 26ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்த பிஎஸ்யூ பேங்க்காவும் இந்த வங்கிகள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில யூகோ பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்த பிஎஸ்யூ வங்கி பங்குகளா இருக்கு. எப்பவும் நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அவசரப்பட்டு போய் இந்த மாரி சின்ன பங்குகள்ல போய் முதலீடு பண்ணக்கூடாது. அது பிஎஸ்யூ இல்ல பிரைவேட் 2 வங்கி பங்குகளா இருந்தாலும் சரி, கம்மியா அதாவது ரொம்ப சின்ன ஒரு வங்கி பங்குகள்ல முதலீடு பண்றது எப்பவுமே ஆபத்து அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ வந்து நம்ம பிடிக்கலாம். பட் எல்லா டைமும் அத வந்து நம்ம லாங் டெர்ம் அப்படின்ட்டு மேலயும் கீழயும் போம்போது தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தோம்னா, பெரிய ஒரு ஆபத்து நமக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிசினஸ் அப்டேட். டொமஸ்டிக் அட்வான்ஸஸ் 15% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ரைஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில டெபாசிட் பார்க்கும்போது வெறும் ஒரு 8, 8.5% வரைக்கான ஒரு வளர்ச்சிய தான் வந்து இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து குடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கெல்லாம் இந்த சிடி ரேஷியோ இஷ்யூலாம் வந்து இல்ல. இவங்க நெறையவே வந்து கடன் குடுக்கலாம். பட் எந்த அளவுக்கு இவங்க ரீட்டெயில் பீப்பிளுக்கு கடன் குடுக்குறாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நான் வந்து அந்த அளவுக்குலாம் இந்த பேங்க் வந்து போனதில்ல. அதனால இந்த பேங்க்க பற்றியும் எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கியா தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. என்னதான் இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ரீட்டெயிலுக்கு பெரிய அளவுக்கு வந்து கடன குடுக்காம இருந்தாலும், மற்ற பக்கம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த சின்ன சின்ன வங்கிகள் பார்க்கும்போது ரீட்டெயிலுக்கு நெறைய வந்து கடன் குடுத்தாங்க. அது இப்போ என்பிஏவா மாறி அவங்க தலையவே வந்து உருட்டிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கு கடன குடுத்து மாட்டுனாங்க ஒரு டைம்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலுக்கு கடன குடுத்தவங்க மாட்றாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாரி தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நானும் வந்து நெனைக்கிறேன். அடுத்தது இந்த பவர் செக்டார் பற்றியான அப்டேட் வந்திருக்கு. ஒரு 2 பவர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் மேல ஒரு கேஸ வந்து போட்டிருக்காங்க. கேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. அந்த சிஆர்எஸ்சின்னு நெனைக்கிறேன். அந்த ரெகுலேட்டரி கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, கரெக்ட்டான ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இல்லாதனால, நாங்க வந்து லாஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட் வந்து வீணா போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்ட வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கள
விசாரணை வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 முக்கியமான ஒரு அமைப்புகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட். ஸோ இன்னொன்னு பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடான ஒரு அமைப்பு வந்து இருக்கு. ஸோ அவங்களும் இந்த டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு ஒரு நிறுவனம் கூட சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து இருக்காங்க. பட் இந்த 2 பேரும் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றியெல்லாம் பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இந்த பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி உயருதோ அதுக்கேற்ற வேகத்தில் இந்த டிரான்ஸ்மிஷன் உயருதான்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் லாங் டேர்மில் அது உயரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையினால தான் பிஜி இன்விட்டில் அது ரூ. 75 போகும்போது கூட நம்ம கல்லாட்டம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு ஜெனரேஷன் வந்து அதாவது இந்த பவர் ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக பவர் கிரிட் புது புது டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை போடுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வந்து இந்த எப்படி வந்து நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாயும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஜி இன்விட்டுக்கும் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் பிஜி இன்விட்டில் தைரியமாக நம்ம உட்காந்தோம். ஸோ ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வரும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பற்றி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸோ ஜொமேட்டோ அவங்க கம்பெனியில் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு பென்ஷன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்டிஎஃப்சி பென்ஷன் அவங்க கூட சேர்ந்து வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வேலை செய்யலைனாலும் இதை வந்து போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எப்படினாலும் இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்களை கேட்டால் தான் இதோட கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து தெரியும். ஆனாலும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பலரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த ஃபுட் டெலிவரியை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த பென்ஷன் ஃபண்டு இருக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. புது இனிஷியேட்டிவ் ஜொமேட்டோவை பாராட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மகேந்திரா பார்த்தீங்கன்னா பொலேரோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது மட்டும் இல்லை, அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயினான ஒரு விஷயம். எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 8 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் மாடல் பொலேரோவில். ஸோ இது 9.5 லட்சம் வரைக்கும் வந்து போகுது. அதே சமயத்தில் பொலேரோ நியோ பார்க்கும்போது 8.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது, 10 லட்சம் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் வந்து போகுது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் பேண்டில் இந்த பொலேரோவை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்துருக்கேன் யூடியூப்லலாம். இதை பார்க்கும்போதே இந்த பென்ஸோட அதாவது மெர்சிடிஸோட அந்த ஒரு வண்டி இருக்கும், ஜி வேகன் நினைக்கிறேன், அதோட ஒரு மாடிஃபிகேஷன் வந்து இந்த பொலேரோவில் பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே வந்து இருக்கும். நல்ல எனக்கும் கொஞ்சம் பிடிச்ச வண்டியும் கூட, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுனதெல்லாம் இல்லை நமக்கு, அதனால் இதை பற்றி இன்னும் வந்து தெளிவாக தெரியல. பட் நல்ல ஒரு ப்ரைஸ் பேண்டில் வந்து இந்த பொலேரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சேல்ஸும் ஓரளவு பெட்டராக தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்னும் பண்ணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 2050 உலகத்திலேயே வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் 2040 2045க்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்ரீன் எனர்ஜியை நோக்கி நகர்ந்து போயிடுவோம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலோட கெப்பாசிட்டி இவ்வளோ வரும், அதே மாதிரி ஸோ இது கோலோட தேவை இவ்வளோ வரும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் எந்த ரிப்போர்ட்டை நம்புறது அப்படின்னு தெரில. பட் ஒன்று உறுதியாக வந்து நம்ம சொல்லலாம், கம்ப்ளீட்டாக வந்து ஈவியாக நம்மளால் மாற முடியாது. ஸோ ரெனியூபிளாக நம்மளால் மாற முடியாது அப்படிங்கிறத மட்டும் அடித்து சொல்ல முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இன்னைக்கு டெய்லியில் கிங் ஆஃப் த ஸ்டாக் அமெரிக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம ஏஎம்டியை வந்து சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30% வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஏஎம்டி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ரீசன்னு நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் ஏஐ கூட வந்து கை கோர்த்துருக்காங்க இந்த ஏஎம்டி. ஸோ ஏஎம்டியில் ஒரு 10% பங்குகளை வந்து ஓப்பன் ஏஐ வாங்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 5 வருஷ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வந்து ஓப்பன் ஏஐ கூட போட்டிருக்காங்க. ஸோ இவங்க இது மூலிமா எம்ஐ அதாவது இந்த இவங்களுடைய ஒரு சிப் இருக்குது, ஒரு ஜிபியூ இருக்குது, 450 எம்ஐ 450 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஏஐயோட ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 6 ஜிகாவாட் ஒர்த்தான ஜிபியூஸை பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கிட்டேருந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக 1 ஜிகாவாட் கெப்பாசிட்டிக்கான ஜிபியூஸை வந்து நாங்கள் வாங்க போகிறோம். 26க்குள்ளே வந்து 26 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே இதை வந்து நாங்கள் பண்ணி முடிப்போன்ட்டும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு. இது ஏஎம்டிக்கு இன்றைக்கி வேறு லெவல் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ஆக்ட் ஆகி ஒரே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு மேலே போயிருச்சு. ஸோ இது அப்படியே பார்க்கும்போது என்விடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக வந்து இந்த ஏஎம்டி வந்து உருமாறிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராக்ட் அதுவும் இந்த ஜிபியூவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிபியூ அப்படின்னாலே
NVIDIA அப்படிங்கிறது போய் இப்போ AMD வந்து சப்ளை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த NVIDIA, AMD அதுக்கப்புறம் SoftBank இவங்கலாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு NVIDIA தான் வந்து GPU வந்து சப்ளையும் வந்து பண்ண போறாங்க. இது 2 பக்கமும் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணலாம் இடிக்குது. ஏதோ ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா குடுத்து, குடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் மேல தூக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா Intelல இந்த மாரி தான் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செய்தியும் வருது. ஒவ்வொரு செய்திக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி Oracle இந்த மாரி பல பங்குகள வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு செய்திய காரணம் காட்டி ஏத்தி இறக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம செய்திகளுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பண்ணா மட்டும் தான் நம்ம இந்த மார்க்கெட்ல பொழைக்க முடியும். அது எல்லா பங்குகள்லயும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நம்மளால வந்து அது பண்ண முடியும். அது காரணம் நம்மளுடைய ஒரு நம்பிக்கையின் பேரில். பட் எல்லா பக்கமும் நம்மளால டெஃபினட்டா பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தணும்னு நெனச்சேன். ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!